राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्रगुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद भारत माता की जय। जय बोलो हिमाचल पर्वतराज की जय। जय बोलो अलकनंदा माता की जय। जय बोलो ज्योतिर्मठ की जय। जय बोलो आदि गुरु शंकराचार्यार की जय। அழகான ஹிமாலயம், அதில் ஜோரா குழந்தைகள் போல இந்த நந்தவனத்துலலாம் பட்டாம்பூச்சிகள்லாம் அலையிறா போல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அனுபவத்தோட இந்த இமாலயாவில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நேற்று தான் வந்த மாதிரி இருக்குது. நேற்று சாயங்காலம் ருத்ரப்பிரயாகை, சங்கம், கோட்டேஸ்வர் இதெல்லாம் பார்த்தோம். தேவப்பிரயாகெல்லாம் பார்த்துட்டு வந்தா இன்னைக்கு பார்த்தா இப்போதான் இறங்கின மாதிரி இருக்கு. காத்தால ஜோரா ஆதிபத்ரி, கர்ணப்பிரயாகை, நந்தப்பிரயாகை, விருத்தபத்ரி, ஜோஷி மடத்தில் அமர்கல்ப விருட்சம், சங்கரருடைய குகை, தோட்டக்காச்சாரியாருடைய குகை, அந்த சங்கர சம்பிரதாயம், ஜோதிர் மடத்தினுடைய அந்த பீடத்தில் இருக்கக்கூடிய அடுத்த லெவல் ஆச்சாரியர் அவளெல்லாம் பார்க்குற பாக்கியம், நரசிம்மருடைய தரிசனம் இந்த ஹோல் டேல இன்னைக்கு மார்னிங் காத்தால ஆதிபத்ரியில் ஆரம்பிச்சது. இன்னைக்கு அப்படியே பேக்கடாக அப்படி ஓடிண்டே இருக்கும். அந்த நீ நம்ம பார்த்த அந்த சங்கர மடத்தினுடைய ஆச்சாரியன் அவ்வளவு ரொம்ப பிரீத்தியோட இருப்பார். எப்போ வந்தாலுமே சமயத்தில் சத்தம் போடுவார், எங்கே வெளியில் தங்குற, இங்கே தான் தங்கணும் அப்படின்வார். நான் ஒரு வாட்டி தோன்னு தப்பிச்சு ஓடி வந்துட்டே இருக்கேன். எப்போ வந்தாலும் அதே பிரீத்தி. அது என்னை பார்த்த நாள்லேருந்து ஒரு 2-3 வருஷமாக பார்த்துட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அத்தனை பிரீத்தி, அவ்வளவு ஆசை. இப்போ கூட நீங்கள்லாம் இறங்கியாச்சு, திரும்பி என்னை பார்த்தார், உள்ளே வாங்கன்னு கூப்பிட்டு, அப்புறம் ஒரு பேனாவை கொடுத்து, ஒரு கீ செயின் கொடுத்து, ஒரு ஷால் போத்தி, ஒவ்வொரு வாட்டியும் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பார் அவர். ஒவ்வொரு தடவையும் ஏதோ ஒரு தடவை பண்ணிட்டு இல்லை நான் சொல்ல எதுக்கு மகாராஜ், இல்லை அப்படி சொல்லி ஒவ்வொரு தடவையும் இந்த மரியாதை பண்ணிகிட்டே இருக்கார். அவ்வளவு சிரேஷ்டம், அத்தனை விசேஷம் நிஜமாவே. இப்போ நாமெல்லாம் கொஞ்சம் நாம ஜபம் பண்ணுறோம், கொஞ்சம் கோவில்களுக்கு போகிறோம், ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் யாத்திரை பண்ணுறோம். நம்ம ஒன்றும் யூஸ்வலாக யாத்திரைனா எதை பற்றியும் யோசிக்காமல் அப்படியே போயிட்டு இருக்காரு. நம்ம எல்லாமே ப்ரிப்பேர்டாக எல்லாம் ரெடி தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் ஃபுட்டு வரைக்கும் ஃபோன் பண்ணி ரெடி பண்ணிட்டு தான் ஹோட்டலுக்குள்ளேயே நுழையிறோம். த மோஸ்ட் கம்ஃபர்டபுளாக போயிட்டு இருக்கோம் நம்ம. ஆனாலும் பகவான் நம்ம அவனுடைய குழந்தை, அவனை நம்பி வரோம், அவனுக்காக வரோன்றதுக்காக இவ்வளவு பண்ணுறான். இப்போ சமர்த்த ராமதாசருக்குலாம் அவ்வளோ பண்ணுவான். ஏன்னா அவளுக்கு தனக்குன்னு ஒரு பிரார்த்தனையோ தனக்குன்னு ஒரு அவசியமோ கிடையாது. லோகக்ஷேமார்த்தமாக அத்தனை ஓட்டம், அவ்வளவு காரியங்கள். சமர்த்த ராமதாசர் இந்த பக்கம்லாம் வந்திருக்கார் அப்படின்னு அவரோட சரித்திரத்தில் முன்னாடி அவருடைய யாத்திரையில் பார்த்தோம். இவ்வளோ ஹார்ஷ் கிளைமேட்லலாம் எப்படி தான் இருந்துருக்காரோ தெரியாது. எவ்வளோ ரசிச்சிருப்பார். நாமளே இவ்வளோ ரசிக்கிறோம். இந்த அலக்கநந்தா, இந்த குகை, மலை, மரம், செடி, கொடின்னு. ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒன்றுமே கிடையாது. ரோட்ஸ் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. அங்கங்கே கிராமங்களில் தங்கணும். அடர்த்தியான காட்டுக்கு நடுவில் அலைவா எல்லா மிருகங்களும் இருக்கும். மழையோ வெயிலோ இதுக்கு நடுவில் தான் இப்போ இங்கே வந்துட்டு இருப்பா. இதில் அவள் ட்ராவல் பண்ணி, பெரிய பிரிட்ஜெல்லாம் இருக்காது, இதெல்லாம் கிராஸ் பண்ணி அவள் கேதார், பத்ரிலாம் போயிருப்பான்னா கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. இன்னைக்கு நம்மலாம் சுகமாக உட்காந்துருந்து ஏசி வெஹிக்கிளில் உட்காந்துருந்து இங்கே நிறுத்து அங்கே நிறுத்து எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஒன்றுமே தெரியாது. இந்த
கிராமத்து ஜனங்கள் சாதுக்கள் சரி அவளுக்கு தான் பண்ணணும், அவ்வளோதான். இன்னைக்கும் ஒன்றும் வேண்டாம், ஒரு காவிய கட்டின்னு வந்தாச்சு இல்லாட்டி ஒரு குருஜி மகாராஜ்னா இந்த ஜனங்கள் அவ்வளோ கொண்டாடுவா. ஏன்னா அவளை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்தாச்சு அப்படி நல்லா சாப்பாட்டுக்கோ தங்கறதுக்கோ யோசிக்கவே வேண்டாம், அவள் எல்லாத்தையுமே பார்த்துட்டுவா. அப்படி ஒரு பக்த ஜனங்கள் இந்த உத்தராகண்ட் தேவபூமி ஜனங்கள். சமர்த்த ராமதாசர் பல ஊர்கள் இப்படி பயணம் பண்ணுவார். பல இடங்கள்ல மக்கள் அவருக்கு பலவிதமான அனுபவங்கள் கொடுப்பார்கள். எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிட்டே இருப்பார் சமர்த்த ராமதாசர். நானே சொன்னேன் அன்னைக்கு முஞ்சே மழைக்கு வீட்டு வாசல்ல திண்ணையில ஒதுங்கினவரை போன்னு விரட்டி விட்டார். அதுக்கப்புறம் அந்த முஞ்சே ரியலைஸ் பண்றார் இவர் சித்த புருஷர்னு. அதே சில இடங்கள்ல சமர்த்த ராமதாசரை பார்க்கும் பொழுது தெய்வமா கொண்டாடுவார். சில பேருக்கு அவரை பார்த்த உடனே அப்படி ஒரு ஆனந்தம், லைஃப்ல ஒரு பெரிய சாதனை, எனக்கு இவர் தரிசனம் கிடைச்சுடுத்துன்னு ஒரு குதூகலம். சமர்த்த ராமதாசர் எல்லாம் பார்ப்பார், எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியே அவருடைய எப்படி அலக்கநந்தா ஓடின்னு இருக்கார். நம்ம இந்த அலக்கநந்தாவை தேவப்பிரயாகையிலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். தேவப்பிரயாகை, ருத்ரப்பிரயாகை, கர்ணப்பிரயாகை, நந்தப்பிரயாகை, நாளைக்கு விஷ்ணு பிரயாகையில் பார்த்துருவோம், பத்ரியிலையும் பார்ப்போம். எல்லா இடத்துலையும் அவள் அப்படியே தான் ஓடிட்டு இருக்க போறா. யாருக்கு வேணுமோ அவள் அனுபவிக்க போறா. இவ அனுபவிக்கிறாளா இல்லையா, அவள் ஓட்டம் ஓடிண்டே இருக்கு இல்லையா. அந்த மாதிரி மகாத்மாக்கள் எல்லாம் இந்த நதிகள் போல பாட்டுக்கு ஓடின்னு இருப்பா. யாருக்கு வேணுமோ எடுத்து உபயோகப்படுத்திக்கலாம். எல்லாரும் அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் தான். சமர்த்த ராமதாசர் காலத்துல நிறைய சாதுக்கள்லாம் அவரை பத்தி கேள்விப்படுவா. சில பேருக்கு சமர்த்த ராமதாசர் மேல பொறாம இருக்கும். ஆனா யார்கிட்டயும் அவர் அம்புதும் வச்சுக்கவே மாட்டார். சமர்த்த ராமதாசர் என்னைக்குமே ஒரு ராயல் லைஃப் அப்படின்லாம் கிடையாது அவருக்கு. சத்ரபதி சிவாஜி அவருடைய சிஷ்யன் தான். ஆனாலுமே எந்த இடத்துலையுமே தான் ஒரு ராஜகுரு, ராஷ்டிரகுரு அப்படின்னு அந்த கைண்ட் ஆஃப் ஆட்டிடியூட் அவர்கிட்ட இருந்ததே கிடையாது. சிவாஜி வந்தான்னா பேசுவார், ஆசீர்வாதம் பண்ணுவார், விஷயம் சொல்லுவார், அவ்வளவுதான். அவன் இருந்தாலுமே கூட இவர் பாட்டுக்கு பிக்ஷை எடுக்க போவார். சிவாஜியே பார்த்துருக்கான், அவன் இருப்பான், இவர் பாட்டுக்கு பிக்ஷை எடுப்பான். வருத்தமா இருக்கும், இந்த ராஜ்யமே அவரோடது, அவர் ஏன் போய் பிக்ஷை எடுக்கணும். சமர்த்த ராமதாசர் பாரு, உனக்கு வேண்டிய விஷயத்த நீ கேட்டுக்கோ, நடத்திக்கோ, ராஜ்யம் நல்லா இருக்கணும். பிக்ஷை எடுக்கிறது என் தர்மம், யாருக்கா என் தர்மத்தை மாத்திக்க முடியாது அப்படின்னு. அதனால நிறைய சாதுக்களுக்கு இவர் மேல அபிமானம் உண்டு, பொறாமை உண்டு, எல்லாம் உண்டு. சமர்த்த ராமதாசர் இருந்த காலத்துல மௌனி பாபா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். யார்கிட்டையும் பேச மாட்டார், யார் வந்தாலும் பெருசா இன்ட்ராக்ஷனே இருக்காது. அவர் பாட்டுக்கு இருப்பார், ஜனங்கள் வருவா, நமஸ்காரம் பண்ணுவா, போவா, அவள் நல்லது நடக்கும், அவ்வளவுதான் விஷயம். ஆனா அவரே சமர்த்த ராமதாசரை பார்க்கறதுக்கு அவ்வளவு பிரியப்பட்டார். சமர்த்த ராமதாசரை பார்க்கணும், ஏன்னா சமர்த்த ராமதாசரை கொண்டுதான் சத்ரபதி சிவாஜி இவ்வளவு பெரிய இந்து சாம்ராஜ்ய விஷயத்தை பண்ணிட்டு இருக்கான்னு அவருக்கு தெரிஞ்சுடுச்சு. அதோட சமர்த்த ராமதாசர் எல்லாருக்கும் தேசபக்தி, தேக பக்தி. ஏன்னா நமக்கெல்லாம் தேக பக்தியே கிடையாது. நம்ம தேகத்து மேல நமக்கு அபிமானம் இருக்கு, கோபம் இருக்கு, இதுல ஆசையெல்லாம் இருக்கு. நிஜமாவே சரீரத்து மேல ஒரு பக்தி இருக்கணும். ஏன்னா பகவான் கொடுத்த, எப்படி கோவில ஒரு பூ கொடுத்தா அப்படி கண்ணில் ஒத்திக்கிறோம், கோவில பிரசாதம் கொடுத்தா வாங்கிக்கிறோம், தீர்த்தம் கொடுத்தா வாங்கிக்கிறோம். இதெல்லாம் ரிசீவ் பண்றதுக்கு இது வேணுமே. இந்த உடம்பு இல்லைன்னா எதை கொண்டு ரிசீவ் பண்ண போறோம்? அந்த தீர்த்தமே இருக்கட்டுமே, என்ன தெரிய போறது. இன்னைக்கு அங்க போனோம், அந்த சன்னியாசியை பார்த்தோம். அவர் விஷயம் சொன்னா நம்ம ஆசீர்வாதம் பண்ணார். உசுரோடு இருந்தா தானே நம்ம கை கால் நன்னா இருக்கு, கண் இருக்கு, காது இருக்கு, அப்பதானே கேட்க முடியும். கை கால் நன்னா இருந்தால்தான் இன்னைக்கு விருத்த பத்திரில கூட ஏறினும், எல்லாம் இறங்கணும். இன்னைக்கு 1.5 கிலோமீட்டர் நரசிங்கர் கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்கும். சரீரம் நன்னா இருக்கிற ஒரு காரணத்தினாலே மட்டும்தானே. உடம்பு இருந்தா தானே நம்மளால அந்த ஆசீர்வாதம் வாங்கிக்க முடியும். நரசிங்கர் கோவில் போயிட்டு வர முடியும். நரசிம்மரை பார்த்தோம், எல்லாம் நடந்தது. அமர்கல்பக விருஷத்தை சுத்தினோம். அழகா சங்கரர் கொண்டு வந்த ஸ்பட்டிகலிங்கத்தெல்லாம் அவர் அந்த விளக்க அணைச்சுட்டு ஜோதியை காட்டும்போது கண் இருந்தா தானே பார்க்க முடியும், கை இருந்தா தானே கை கூப்ப முடியும்.
காது இருந்தால் தானே இந்த மகாத்மியம் எல்லாம் நம்மளால கேட்க முடியும். ஸோ தேகத்து மேல பக்தி வேணும். இப்போ எப்படி ஆச்சாரிய புருஷான்னா அவ தேகத்து மேல ஒரு பக்தி இருக்குல்ல நமக்கு, அவ உடம்பு மேல, அந்த மாதிரி நம்ம உடம்பு மேலேயும் நமக்கு ஒரு பக்தி வேணும். ஏன்னா இந்த உடம்பு ஒரு பெரிய மீடியம், நமக்கு பகவானை அடையறதுக்கும் பகவானை உணர்றதுக்கும் பகவானோட நமக்கு இருக்க பெரிய ஒரு மீடியேட்டர் யாருன்னு நம்ம உடம்பு தான். இந்த உடம்பை கொண்டு தான் நம்ம லைஃபை மீட் பண்ணிட்டு இருக்கோம். பகவானோடைய விஷயங்களுக்கும் நமக்குமான கனெக்ஷனே இந்த உடம்பு தான். ஸோ நிஜமாவே வி ஆர் கிஃப்டட். ஸோ சமர்த்த ராமதாசர் தேசபக்தி, தேக பக்தி, பகவத் பக்தி, பக்தியினுடைய சகல விதமான பரிமாணங்களையும் சொல்லி கொடுக்கிறான்னு சொல்லி இந்த மௌனி பாபா சமர்த்த ராமதாசரை பார்க்கறதுக்கு அவ்வளவு ஆசையெல்லாம் படுறார். அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவான்னா, இந்த மாதிரி ஆச்சாரிய புருஷர்கள் குருமார்கள் எல்லாம் பார்க்க போனால் எப்பொழுதுமே வெறும் கையோட போகக்கூடாதுன்னு ஒரு சாஸ்திரம். பெரியவாளை பார்க்க போகிறோம், வீட்டில் அதில் குழந்தைகள் இருக்குது அப்படின்னா வெறும் கையோட போகக்கூடாது, அந்த குழந்தைகளை எடுத்துன்னு போகணும். ஆச்சாரிய புருஷர்கள் குருமார்கள் வயசானவாள்லாம் பார்க்க போகும்போது எடுத்துட்டு போகணும். இட்ஸ் அ ரூல். சமர்த்த ராமதாசர் காலத்தில் என்ன பண்ணுவான்னா, வெத்தலையும் நிறைய சுகர் பஞ்சசாரன்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் எடுத்துட்டு போய் மெயினாக சமர்த்த ராமதாசரை பார்க்க போகிறவா எல்லாம் அதை எடுத்துட்டு தான் போய் பார்க்க போவா. ஸோ அதே சமயத்தில் சமர்த்த ராமதாசர் இடத்துல பொறாமை இருந்த ஒரு சாது இருந்தார். அவருக்கு இந்த சமர்த்த ராமதாசரோட பெருமை இதெல்லாம் அவருக்கு பிடிக்கல. அப்போ ஒரு தடவை சமர்த்த ராமதாசரை பார்க்கறதுக்கு போகிறார். போகும்பொழுது எல்லாருமே வெத்தலை இந்த சர்க்கரை எல்லாம் எடுத்துன்னு போனால் அவர் பர்பஸ்ஃபுல்லாக எடுத்துன்னு போக மாட்டேங்கிறார். அவரை அவமானப்படுத்தணும் சமர்த்த ராமதாசரை. சமர்த்த ராமதாசருக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது, அவருக்கு அது ஒரு சின்ன சந்தோஷம். எல்லாரும் பண்ணுறா, நான் அவருக்கு ஒன்றும் மரியாதை கொடுக்கலன்னு. கரெக்டாக அப்போ தான் இந்த மௌனி பாபா ஒரு ஆள் அனுப்புகிறார், தன்னுடைய ஒரு சிஷ்யன் அனுப்புகிறார், போய் சமர்த்த ராமதாசரை பார்த்துட்டு வா. அப்போ அந்த மௌனி பாபாவே ஸ்பெஷலாக வெத்தலையும் சர்க்கரையும் கொடுத்து சிஷ்யங்கிட்ட கொடுத்து, இது என்னுடைய காணிக்கையா, நீ சமர்த்த ராமதாசருக்கு சமர்ப்பணம் பண்ணு, நீ பாட்டுக்கு பண்றா அப்படின்னு சொல்லிருக்கலாம். அவர் சொல்றார், என்னுடைய காணிக்கையா நீ சமர்த்த ராமதாசருக்கு சமர்ப்பணம் பண்ணு. சரியா அவர் அப்பதான் உட்கார்ந்துட்டு இருக்கார். எல்லாரும் இவரை பார்க்கறா. என்ன வரவா எல்லாரும் வெத்தலையும் சர்க்கரையும் சமர்த்த ராமதாஸ் கொடுத்துட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கார். இவர் மட்டும் வந்தார், நமஸ்காரமும் பண்ணலை, அவர் பாட்டுக்கு வந்தார், இப்படி உட்காந்துட்டார். சமர்த்த ராமதாசர் அதுக்கு கண்டுக்கவே இல்லை. ரெஸ்பெக்ட்ன்றது கேட்டு வாங்கக்கூடாது, அவாவா கொடுக்கறதான், இதுல ஒரு விஷயம் கிடையாது. சமர்த்த ராமதாசரை பொறுத்த வரைக்கும் சரி இவர் சுபாவம், இது இவர் என்ன அவமானப்படுத்திட்டார், இவருக்கு ஈகோ அதெல்லாம் கிடையாது. அவர் பாட்டுக்கு இருந்து படம் வந்திருக்கார், அவ்வளவுதான். சமர்த்த ராமதாஸ் அவரை பார்த்தார், ஜெய ஜெய ரகுவீர சமர்த்த அப்படின்னு கை கூப்பிட்டு சொன்னார். சமர்த்த ராமதாஸுக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது, சாதாரண எல்லாத்தையும் சொல்லுவார். இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, இவரும் கையை கூப்பினார், ஒன்றும் சொல்லலை. அதுக்குள்ளதான் அந்த மௌனி பாபா அவருடைய சிஷ்யன் அனுப்பினார். இந்த சிஷ்யன் சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணிட்டு இந்த வெத்தலை இந்த சர்க்கரையெல்லாம் வச்சான். உடனே இந்த சாது பார்த்தார், அதனால சம்சாரிகள் கூட்டம் பயந்துட்டு யாராவது குருவுக்கு மரியாதை எல்லாம் பண்ணுவா அப்படின்னு நினைச்சிருந்தார். அப்ப அந்த சிஷ்யன் சொன்னா, நான் மௌனி பாபாவுடைய சிஷ்யன், இது பிரத்யேகமா மௌனி பாபா உங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்து விட்டுருக்கா, நான் சமர்ப்பணம் பண்ணிட்டேன், உங்ககிட்ட பிரத்யேகமா சொல்ல சொன்னார் அப்படின்னு உடனே இந்த வந்த சாதுவுக்கு தூக்கி வாரி போட்டுருக்கு. ஏன்னா மௌனி பாபா அவ்வளோ ஃபேமஸ், பெரிய தபஸ்வி, எல்லாருக்கும் அவரை பத்தி தெரியும், யார்கிட்டையும் பேச மாட்டார், ரொம்ப டிவோட்டட் அவர். அப்ப மௌனி பாபாவே இவருக்கு வெல்லமும் சர்க்கரையும் கொடுத்து விட்டுருக்காருன்னா நிஜமாவே ரொம்ப பெருசு. உடனே டக்குன்னு சமர்த்த ராமதாசரை காலில் விழுந்துட்டார், கையை கூப்பிண்டார், நான் உங்களுக்கு ஒன்றும் கொண்டு வரல, மன்னிச்சுடுங்கோ, இன்னும் சந்தர்ப்பதான் நிச்சயமா நான் கொண்டு வந்து உங்களை பார்க்க. சமர்த்த ராமதாசர் சொன்னார், இது எல்லாம் கொண்டு வரணும்னு கட்டாயம் இல்லாட்டி ஒரு சம்பிரதாயம் எல்லாம் கிடையாது, அவருடைய அன்புக்கு கொடுக்குற அந்த அன்புக்கு வசப்பட்டு நான் வாங்கிக்கிறேன், மற்றபடி நீங்க கொண்டு வரலன்னு எனக்கு ஒன்றும் ஆதங்கமோ கோபமோ ஒன்றும் கிடையாது,
ஒரு விதத்தில் நீங்கள் கொண்டு வராது அப்பாடான் இருந்தது எனக்கு. ஏன்னா எல்லாரும் கொண்டு வந்துட்டு இருக்கா, நீங்கள் ஒன்றுமே கொண்டு வரல, அப்போ நீங்கள் எடுத்துட்டு போகலாம்னு சொல்லி சமர்த்த ராமதாசர் அவருக்கு வெத்தலையும் சர்க்கரையும் கொடுக்கல. அதுதான் அந்த மனசு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. அப்போ அவ்வளவு தூரம் சமர்த்த ராமதாசர் விசேஷம். ஒரு சந்தர்ப்பத்தில் சமர்த்த ராமதாசருடைய மரியாதைக்காக, இந்த அவருடைய எவ்வளவு பெரிய ரெஸ்பெக்ட் உலகத்தில் அவருக்கு இருக்குன்னு காட்டுறதுக்காக சொல்லுவார். ஒரு சந்தர்ப்பத்தில் சமர்த்த ராமதாசர் இந்த கிருஷ்ணா நதிக்கரை அந்த பக்கம்லாம் அப்படி சுத்தின்னு இருக்கார். சில சந்தர்ப்பங்களில் அவர் என்ன பண்ணுவார்னா, திடீர்னு அவர் பாட்டுக்கு நதியில் இறங்கி அந்த பக்கம் போயிடுவார், வேறு ஏதாவது கிராமத்துக்கு போவார், அப்புறம் தோணுனா வருவார். அப்படி தான், அவரை யாரும் டிசைட் பண்ணவே முடியாது. எப்போதுமே சமர்த்த ராமதாசர் பாதுகையை போட்டுன்னா நடப்பார், அவரோட சிஷ்யர் கொடுத்துருக்கார். ஸோ போவார், எங்கேயா நதியெல்லாம் வந்தாச்சுன்னா இவர் பாட்டுக்கு பாதுகையை கழட்டிட்டு போட்டுட்டு அவர் பாட்டுக்கு நதியில் இறங்கி போயிடுவார். அப்போ மறந்து போயிடும், அவருக்கு இந்த பாதுகை இருக்குன்னா மறந்து போயிடும். சில பேருக்கு தெரியாது, யாராவது போட்டுட்டு போயிடுவா, நல்லா இருக்கேன்னு, அவ்வளோதான். அப்போ ராமதாசருடைய ஒரு சிஷ்யர் பார்த்தார், பல பேர் தெரிய மாட்டேங்கிறதுன்னு சொல்லி அந்த பாதுகையில் ஒரு மணியை கட்டி விட்டுட்டார், சின்னதாக சப்தம் வரா மாதிரி. ஸோ சமர்த்த ராமதாசர் பார்த்தார், சரி அவனுக்கு எதோ பிடிச்சிருக்கு கட்டியிருக்கான், அவ்வளோதான். அதுக்கு மேலே அவருக்கு வேலையும் கொடுக்கல, ஏதோ கட்டியிருக்கான், சரி நான் கட்டுறேன். நான் நடக்கும்போது என்ன மாடு மாதிரி ஜல் 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 சத்தம் வருதுன்னு கேட்கணுமே, அதெல்லாம் கேட்கல. சரி அவனுக்கு பிடிச்சிருக்கு பண்ணுறான், ரைட், அவ்வளோதான், போயிட்டார். ஒரு நாள் என்ன பண்ணுறார், இந்த பாதுகையை போட்டுட்டு இப்படி போயிட்டார். கிருஷ்ணா நதிக்கரை வந்துடுது. அவருக்கு கிருஷ்ணா நதியை தாண்டி அந்த பக்கம் போகணும். அவர் நல்லா ஸ்விம்மிங்லாம் பண்ணிடுவார். இந்த பாதுகையை பார்த்தார், அவர் பாட்டுக்கு ஒரு ஓரத்தில் வச்சார். அவர் பாட்டுக்கு நதியில் ஸ்விம் பண்ணி அவர் பாட்டு அந்த பக்கம் போயாச்சு. அப்போ அந்த கிராமத்து ஜனங்களில் யாரோ சில பேர் நதிக்கரைக்கு வரா. அப்போ அவள் பார்க்குறா, ராமதாசருடைய பாதுகை இருக்கு, அந்த மணி இருக்கிறதுனால தெரிஞ்சு விடுதோன்னே அவள் தேடி 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 பார்க்குறா, எங்கேயா ராமதாசர் தென்படுறாரான்னு. தென்படவே இல்லை. அவள் பார்த்தா, சரி நமக்கு பாக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த பாதுகை தூக்கி அவள் தலையில் வச்சுட்டு, பரதன் எப்படி ராமனுடைய பாதுகையை கொண்டாடினோன்னா அந்த மாதிரி கொண்டாடிட்டு அவள் கிராமத்தில் கொண்டு போய் வச்சுட்டு ஊருக்கு பொதுவாக ஒரு இடத்துல ஸ்தாபிதம் பண்ணி அவள் அதுக்கு பூஜை பண்ண ஆரம்பிச்சுட்டான். ராமதாசர் பாதுகை பிரசாதமாக கிடச்சி கொடுத்து, அன்னிலேருந்து அவள் ஊரில் என்ன ஆயிடுத்துன்னா அந்த ராமதாசர் பாதுகையே ஒரு கோவிலாக ஆயிடுது. பாதுகா மந்திர் மாதிரி ஆகி எல்லாத்துக்கும் அவளுக்கு அந்த பாதுகா மந்திர் எந்த இடம்னு தெரியல. ஏன்னா அந்த சமர்த்த பிரதாபத்தில் அவர் நிறைய இடங்கள் எழுதுகிறார். சில இடங்கள்லாம் அவரே மென்ஷன் பண்ணுறதில்ல, அவர் அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தராக சொல்லும்போது கேட்டுப்பார், அப்படியே நோட் பண்ணிப்பார், அது அப்படியே எழுதியிருக்கார். ஸோ ஒரு கிராமத்தில் சமர்த்த ராமதாசருடைய பாதுகையை கொண்டாடி அழகா விசேஷம், எப்படி நம்ம வேணா சுவாமி அக்கா பாய் எல்லாம் வச்சிருந்தாலும் நம்ம கூட இதில் பார்த்தோமே ஜாம்பில் சமர்த்த ராமதாசருடைய பாதுகை அவ்வளோ அழகா ஜம்முன்னு தரிசனம் பண்ணுற பாக்கியம் நமக்கு கிடைச்சது. ஜாம்பிலையும் பார்த்தோம், டாக்லிலையும் பார்த்தோம், ரெண்டு இடத்துலையுமே. அதில் டாக்லியில் தொடர்றதுக்கே பாக்கியம் கிடைச்சது சமர்த்த ராமதாசருடைய பாதுகை. இப்போ நினச்சா பிரமிப்பாக இருக்குது. அந்த பாதுகையெல்லாம் ஜனங்கள் வந்து மந்திரில் வச்சு பூஜை பண்ணியிருக்கேன். அந்த பாதுகை சாதாரணமாக எடுக்கிறதுக்கும் தொடர்றதுக்கும் பாக்கியம் கிடைச்சதுன்னா ராமதாசருடைய கிருபை, வேற என்ன சொல்றது, குருஜி அம்மாவுடைய ஆசீர்வாதம். அப்போ அந்த ஜனங்களுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க சமர்த்த ராமதாசர் கேட்டுட்டார், அப்படியா அவ்வளோதான், திரும்பி தான் பாதுகை இல்லையே, கொடுப்பா போட்டுப்பார், அவ்வளோதான். அப்படி இந்த சமர்த்த ராமதாசர் அவர் பாட்டுக்கு இருந்தார். மனசு முழுக்க ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட், எல்லாருக்கும் நல்லது சொல்லுவார், எல்லாருக்கும் நல்லது பண்ணுவார், லோகத்துக்காக நாமஜபம் பண்ணுவார், யாரா தப்பாக இருந்தால் சரியாக்கிக்கோன்னு சொல்லி கொடுப்பார். ஸோ எப்படிப்பட்ட சமர்த்த ராமதாசருடைய சரித்திரத்தை ஹிமாலயத்தில் சொல்கிறதுக்கான பாக்கியமே ஒரு தனி சந்தோஷம். இன்னைக்கு கூட இந்த நரசிம்மர் கோவிலுக்கு போனோம். அங்கே வாசுதேவர் கோவில் எப்பவுமே பூட்டி தான் இருக்கும், சன்னதி திறந்தெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது, ஏதோ ஒரு தடவை நினைக்கிறேன். இன்னைக்கு சரி பூட்டி இருக்கு, வெளியே காமிச்சு நம்ம இப்படி கிளம்ப கரெக்டாக அந்த பூஜாரி வந்துவிட்டார், ஒரு நிமிஷம் திறக்கிறேன் அப்படின்ட்டார். அவர் டக்கு டக்கு டக்குன்னு அந்த பாதுகை போடணும். முதல்ல எனக்கு சமர்த்த ராமதாசர் பாதுகை தான் ஞாபகம் வந்தது. டக்கு டக்கு டக்குன்னு அந்த சாண்டல் செப்பலை போட்டுன்னு நல்லா உட்டன் சாண்டல் உட் இல்லை, உட்டன் சாண்டல் அப்படி சொல்லணும், உட்டன் சாண்டலை போட்டுட்டு வந்து டக்கு டக்கு டக்குன்னு. ஏன்னா பத்ரி நாளைக்கு நம்ம பார்க்கலாம்,
நிறைய பேர் இந்த உட்டன் சாண்டல் போட்டு டக்கு 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 நல்லா ஹை ஹீல்ஸ்லாம் போட்டு இருப்போம், ஜாலியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு சன்னியாசி கூட நம்ம ஒரு தடவை இந்த மாதிரி ரஜாய் வாங்கி கொடுத்தோம். அவர் எனக்கு இந்த மாதிரி ரஜாய் வேணும்னு கேட்டு கடையில் போய் அவரே செலக்ட் பண்ண சொல்லி வாங்கி, அவர் எப்போவுமே ஹை ஹீல் சாண்டல் தான் போட்டுன்னு வருவார். அந்த மாதிரி நிஜமாவே சுகம். இந்த இடத்துலலாம் சமர்த்த ராமதாசர் வாழ்ந்திருக்காருன்னா அந்த இதில் நம்மளும் இருந்திருக்கோம். பெரிய பாக்கியம். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. जय बोलो सीता रामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्रगुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय. जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय हिंद भारत माता की जय. जय बोलो आदि गुरु शंकराचार्य की जय. जय बोलो हिमाचल पर्वतराज की जय. जय बोलो अलकनंदा मैया की जय. राधे कृष्णा.